கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்று 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுமாறு பரிசுத்த ஆண்டவரை நாம் அழைத்து நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை போதித்து வழி நடத்துகிறோமாகிய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்கு முன்னாடி நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் தாங்க. அப்பா, இந்த நாங்கள் பேசப்பட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களோட சுய வார்த்தைகள் அல்ல தகப்பனே. பரிசுத்த ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் பேசுங்க, எங்களோடு நீர் அசைவாடுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாமத்து மகிமைக்காக நீர் பயன்பட உதவி செய்யுங்க. எங்கள் இருதயங்களை கேட்கும்படி, செவிகளை கேட்கும்படி நீர் திறந்தருளுங்க ராஜா. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இந்த அந்த தகப்பனை இந்த செய்தி துவக்கும் உதவ முடியிருக்கும். உங்கள் பிரசனை மாத்திரம் வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம் சலாம். நாம் அனைவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். இன்று 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஆவியில் தைரியம் கொள்ளுங்கள். பி கரேஜ் இன் ஸ்பிரிட். ஆமென். ஆவியில் தைரியம் கொள்ளுங்கள். ஆமென். நம்ம அநேக விஷயத்தில் நம்ம தைரியமாக இருக்கலாம், மனதைரியம் இருக்கலாம். இது ஆவியில் தைரியம். ஆமென். நாம் அநேக விஷயத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை மீண்டும் ஆண்டவர் சமூகத்தில் பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஆவியில் தைரியமாயிருங்கள். இதை நாம் 2 ஒரு பெரிதான பகுதியாக பிரிக்கலாம். 2 பகுதியாக. 1வது பகுதி 1ஆவது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் இருக்கும். சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி அல்லது கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவி. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பகுதி. 2வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். 2ஆம் பகுதி 13ஆவதுலேருந்து 18ஆம் வசனம் இருக்கும். உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள் என்று தேவதம் சொல்கிறது. இதில் நம்ம இன்றைக்கி நாம் இதை படிக்கிறோமோ இது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்று நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பவுல் தனது 2வது முறை ரோமானிய சிறையிலிருந்து எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் முதல் முறை ரோமானியர்களால் கைது செய்யப்பட்டார். மீண்டும் அவர் கொஞ்சம் நேரத்துக்கு விடுதலை செய்யப்பட்டார். 2வது முறை திருப்பம் அதே ரோமர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கும்போது அவர் இந்த கடிதத்தை எழுதின உடனே சில நாட்களுக்கு பிறகு அதாவது ரோமன் மன்னன் அந்த நீரோ அவரால் கண்டனம் செய்யப்பட்டு தூக்கில் இடப்படுகிறார். ஆமென். அப்போது இதுதான் வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, பவுல் எழுதின கடைசி நிருபமாக இருக்கலாம். இந்த நிருபத்தை எழுதின கொஞ்ச நாட்களிலே அவருக்கு மரணம் நேரிடப்பட்டிருக்கிறது. அப்போது இது எந்த ஆதங்கத்தில், அதாவது கடைசி சொல்லுவாங்கள்ல, கடைசியினுடைய மூச்சு, கடைசி பேச்சில், அப்போ அது இது மரணம் நெருங்கிய சூழ்நிலை அந்த நபரிடம் வெளிப்பட்டுட கடைசி வார்த்தைகள். ஆமென். அப்போ கடைசியாக யாருக்கு? தன்னுடைய சொந்த குமாரனாகிய, தன்னுடைய உத்தம குமாரன், ஆவியின் குமாரனாகிய தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதியதாக நாம் காணப்படுகிறோம். அதுதான் இதில் அவர் கடைசியாக இந்த தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இது 1லிருந்து 5வது வரைக்கும் ஒரு சிறிய பகுதியாக பவுலின் வாழ்த்துக்கள் மற்றும் மகிழ்ச்சியான நினைவுகள். பவுலின் வாழ்த்துக்கள் மற்றும் மகிழ்ச்சியான நினைவுகள் என்ற தலைப்பின் கீழே 1லிருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். போதும். ஹல்லேலூயா. இது நம்ம ஒரு வசனத்தையாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம செய்ய இதில் பார்த்தோன்னா 18 வசனம் தான் இருக்காங்க. 18 அவ்வளோ ஆழமான கருத்துக்கள். அவர் கடைசி நாட்கள், ஏன்னா அது பவுல் நல்லா படித்தவர். அவருடைய எழுதின வார்த்தைகளை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டஃப் உள்ளே இருக்கும்னு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி. ஆமென். அப்போ தேவன் நம்மளுக்கு என்ன சொன்னால், ஒருவன் ஊழியம் செய்தால் என்னை கனம் பண்ணுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இத்தனை ஊழியம் செஞ்சால் ஏன் இந்த லெட்டர் எது தீமோத்தேயு பயப்படாத. அப்போ அவருக்கு ஒரு நிச்சயத்தை சொல்லிட்டு, நம்மளுக்குலாம் வாக்குத்தத்தம் இருக்குது, நம்மளுக்கு இம்மையில் நம்ம உலகம் இல்லை, நம்ம வரைவில் போக நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, நீ பயப்படான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபட சொல்ல தேவனுடைய சித்தத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் ஊழியம் செய்வது அவருடைய சித்தத்தினால் அல்ல. ஆமென். பவுலுடைய சித்தம் என்ன? நான் கிறிஸ்தவர்களை எதிராக எழுதியிருப்பேன். யாரால கிறிஸ்தவர்களை சார்ந்து இருக்காங்களோ அவளை அடிக்கிறது, அவளை துன்பப்படுத்துகிறான் பவுலின் சித்தம். ஆனால் அந்த பவுலை தேவனுடைய ஊழியக்காராக மாற்றுவது தான் நம்ம தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அப்போ இவர் சொல்கிறார், எப்பா நான் இன்றைக்கி ஊழியத்தை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது என்னை அழைத்தவர் தேவனுடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்ணியிருக்கேன்,
இந்த இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்க இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் ஊழியம் செய்ய முடியாது. ஆமேன். இது வந்து அவருடைய அனாதி தீர்மானம் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் நம்ம வந்து எபிரேயர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான தானா ஏற்படுகிறது இல்லை. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் இத்தனை ஊழியக்காரர்கள் இத்தனை ஊழியம் செய்கிறோம்னா அவங்க தானா ஏற்படுகிறது இல்லை. ஆமென். ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் அனாதி திட்டம் அவர்கள் மேல் இருப்பதால் தான் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆமென், நாம் நம்முடைய சித்தத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமா, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் என்பது அவருக்காக ஊழியம் செய்வது, அவருக்காக வாழ்வது தான் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய சித்தமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம 2ஆம் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். அடுத்தபடியாக 2வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஆகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. முன்பாக நம்ம 1 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை இதே தீமோத்தேயு குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ என்ன சொன்னார் அவர்? உத்தம குமாரனாகி தீமோத்தேயு. ஆமென். ஆனால் கடைசி வாழ்நாள் சொல்கிறேன், இவருடைய மரண நாட்கள் நெருங்கின பிறகு இன்னும் அவர் அன்பு அதிகமாகிட்டு தன்னுடைய ஆவின் அந்த புத்திரன் என்ன சொல்கிறார்? மை டியர் ஆமென் பிலவட் ஆமென் ஹல்லேலூயா, என் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயு என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. பொதுவாக அடுத்தபடியாக பார்க்குறோம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம புதிய ஏற்பாட்டில் அதிக நிருபங்களை எழுதினது நம்மளை பவுல் தான் சொல்லுவாங்க. அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அநேக நிருபங்களை அவர் சொல்லப்பட்ட காரியங்கள் 2 தான். ஆமென். எடுத்துக்காட்டு நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இதில் 3 காரியத்தை குறிச்சிருக்காரு. ஆனால் பொதுவாக அவர் 2 காரியங்கள் குறித்து தான் அந்த கிரீட்டிங்ஸ் வாழ்த்துதல் சொல்லுவார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியம் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஆமென். இதில் வந்து கிருபை பற்றி சொல்ல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இது போன்ற எல்லா நிருபங்களையும் நான் சொல்லலாம். கலாத்தியர் 1 3ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1, அது கொலோசியர் எல்லாருக்கும் எழுதுனதாவது கிருபையும் சமாதானம். ஆமென். கிருபையும் சமாதானம் பொதுவாக சபைகளுக்கு எழுதுறார். உங்களுக்கு என்னப்பா ஊழியம் செய்வதற்கு என்ன வேணும்? கிருபை வேணும், சமாதானம் வேணும். இதில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க பார்க்கலாம்? கிருபையும் இரக்கமும். ஹல்லேலூயா. அப்போ இதை வந்து தியானம் பண்ணுகிற வேத ஆராய்ச்சி சொல்கிறாரு, கண்டிப்பாக சபைகளுக்கு கிருபை சமாதானம் வேணும். ஆனால் ஊழியம் செய்வர்களுக்கு இது ஊழியக்காரர் தான் அதிகமாக இரக்கம் வேணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆமேன். அவருடைய இரக்கம் இல்லாமல் அவருடைய கிருபை இல்லாமல் நான் ஊழியம் செய்யவே முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இதே போல் தான் தீத்து புஸ்தகத்திலையும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லி, ஏன்னா தீத்துவும் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறதுனால தீத்துக்கு எழுதும்போது இந்த 3 காரியங்களை அவருக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருப்பார். கிருபையும் அந்த தீத்து 1ஆம் அதிகாரம், இதுக்கு அடுத்த புஸ்தகம் 1-2 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ இவருக்கு நிறைய தெரிஞ்ச ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக என்ன வேணுமா? இரக்கம் தேவைப்படுகிறது. ஆமென். ஏனென்றால் இந்த உலகத்தில் தவறு செய்தவர்கள் யாரும் இல்லை, மீறுதல் செய்வது யாரும் இல்லை. சபைகளுக்கு இது தேவைப்படலாம், ஆனால் நம்முடைய ஊழியம் செய்வர்களுக்கு அதிகமாக கிருபை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அது வந்து அவர் வந்து ஒரு எப்போதும் இது எதேச்சும் எழுதலை, அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஊழியக்காரர்களுக்கு கரெக்டாக எழுதும்போது அவளுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானம் கேட்குறான். சபைகளுக்கு எழுதும்போது கிருபையும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டவராண்ட நம்ம யாராலும் ஊழியம் செய்கிறோம், ஆண்டவராண்ட இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்கணும். இசப்பா உங்கள் ஊழியம் செய்வதற்கு என்ன இரக்கமும் எங்களுக்கு தாங்கப்பா, கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிருபை என்றது நாம் உண்மையில் அது வந்து ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம், அது உண்மை. இரக்கம் என்பதுனா நம்ம செய்ய மீறுதல்னாலும்
மீண்டும் இறக்கப்பட்டு நம்மளுக்கு இரக்கமாக இருக்குது தான் அது பேர் தான் இரக்கம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியம் செய்வது எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு பணி. அந்த பணியை செய்வதற்கு தேவனுடைய இரக்கமும் நம்மளுக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாய் இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இதில் சொல்கிறார் பவுல் உண்மையாக நான் எப்படி ஜெபம் செய்கிறேன்னா, இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் அந்த சீஷர்ஸ் பற்றி சொல்லினேக்கார். உங்கள் சீஷர் நீங்கள் பணத்தை செலவு பண்ணோம், உங்கள் சீஷர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரத்தை சொல்கிறாரு. ஆனால் இவருடைய சீஷருக்கு என்ன பண்ணியிருக்காரு, இரவும் பகலும் ஜெபித்து இருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. அது சாதாரணமான ஜெபம் இல்லை, கண்ணீரை விட்டு விட்டு ஞாபகம் பண்ணி தன்னுடைய சந்தோஷத்துக்காக நிறையப்படும்படி காண வாஞ்சியாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் சரி, ஒவ்வொரு மெய்ப்பொருளுக்கும் சரி, ஒரு காணப்படுகிற முக்கியமான ஒரு குணம், நம்முடைய சீசர்கள் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆமென். அவர்களுக்காக இரவும் பகலும் ஜெபத்தில் அவர்களை தாங்க வேண்டும். ஆமென். நம்மளுடைய பெரிய ஜீவார்த்த சபை போதுகிற அவரையா நான் பார்த்து ஒரு நாள் ஒரு 1:30 இருக்கோம், நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா டைரி எடுத்து ஒரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிச்சு, ஆண்டவரே அந்த சோத்திரம், ஆண்டவரே சோத்திரமா. அதுமாரி பாஸ்டமாவும் சரி, வெடிகால 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த குடும்பங்க பெயரில் எடுத்து ஒரு குடும்பம் ஐசப்பா இந்த குடும்பத்தை, ஏன்னா அவன் வரிசையாக அந்த ஏரியா போல் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தை ஐசப்பா ரத்த கோட்டில் கொடுக்குற ஒரு குடும்பத்தை ரத்த கோட்டில். அப்போ தான் தெரிஞ்சு அப்போ மெய்ப்பெருகள்ன்றது ஒரு சாதாரணமான இப்போ பணி இல்லை. ஆமென். தன்னுடைய மந்தைகளை எந்த அளவுக்கு காத்து தன்னுடைய ஜெபத்தில் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் இவர் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கார். அப்போ எப்படி ஒரு சீசன் அவர் எப்படி ஜெபிக்கணும், நாம் அவர்களை ஜெபத்தில் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் ஏனென்றால் இவர் இப்போது கண்ணீரும் வருகிறது சொன்னது போல் இவர் கடைசி வார்த்தைகள் தன்னுடைய அப்பா பிள்ளைக்கு கடைசி சொல்கிற வார்த்தைகள் எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு ஆவிக்குரிய மகன். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை கண்ணீரை என்ன பண்ணுறேன் நான் ஞாபகம் பண்ணி உன்னை நிறையபடி உன்னை காண வாஞ்சா இருந்தேன். ஆனால் போனாது இவர் காண முடியாது. இது ஆக்சுவலி இது கடைசி ட்ரிப்பு தான், இதுக்கப்புறம் காண முடியாது. அடுத்து 4ஆம் வசனம் சொல்கிறாரு, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் இவருக்கு நிறைய பேர் நீங்கள் இந்த அதிகாரத்தில் கடைசி வசனங்களை பார்த்தோன்னா இவருக்குள்ளே தான் அந்த மாயமற்ற விசுவாசம். நிறைய பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு மாயமாலம். ஆமாம், ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு காரியத்தெல்லாம் வழியை போகிறாங்க. ஆனால் இந்த தீமோத்தேயுக்கு மட்டும் ஒரு பெஸ்ட் கேரக்டர், எத்தனை வார்த்தை அந்த டெஸ்ட்டு வச்சாலும் பாஸ் பண்ணிட்டு பாருன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லைப்பா, இந்த தீமோத்தேயு உண்மையாக இருக்கான், அந்த தீமோத்தேயுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அது மாயமற்றதாக இருக்குது. அதை ஒரு கடைசி நாட்களை நினைவு கூர்ந்து என்ன பண்ணுறாரா, சுத்த மனசாட்சி ஆராதிக்கும் நான் தேவனை நான் என்ன பண்ணுறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாமே நான் தன்னுடைய சீஷருக்காக தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவிக்குரிய கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கடைசி நாட்கள் எதிராக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். ஆமென். அப்போ நாம் கூட நம்முடைய பிள்ளைகளும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அளவுக்கு அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்து இருக்கிறார்களா? ஆமென். ஆமாண்டரே, என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறேன். ஆமென். அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நாம் கண்ணீராலும் ஜெபத்தினாலும் நிறைந்து அவளை வழி நடத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தான் 5ஆவது வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இது ஏனென்றால் இந்த தீமோத்தேயு இவரை மட்டும் தெரிந்தவர்கள் இல்லை, ஃபேமிலியோட இவருக்கு தெரிந்த ஒரு நபராக இருக்கிறது. நம்ம அவங்களுடைய பாட்டியை சொல்லி லோவிசாளுக்குள்ளும். ஆமென். லோவிசாலுன்ற நம்ம பேர் யாரும் வைக்கிறது இல்லை, ஆனால் இங்கிலீஷில் லூயிஸ்ன்னு இருக்கும். அந்த நம்ம பேர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் அவங்களோட தாயோடைய பேர் ஐனிகேயாள். ஆமென். அது நம்ம இங்கிலீஷில் சொன்னால் தான் நம்மளுக்கு நிறைய பேர் யூனிஸ் என்று சொல்லும்போது தான் அன்றைக்கி பேர் அந்த பேரை வச்சுருக்கேன். ஆமென். எனக்கு தெரிஞ்சது எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா தமிழே பேர் வைக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த என்னுடைய உறவினர் அவங்க பாப்பாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆமென், ஐனேக்கியால். அவங்க பேரை ஐனேக்கியால் என்று எனக்கு ரொம்ப சொந்த. பரவாயில்ல, தமிழையாவது இந்த பேர் வச்சு, ஏனென்றால் வேதாந்தத்துக்கு இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் பரம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி இவருடைய குடும்பத்தை முழுமாக தெரிந்து நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஏனென்றால் இவங்க ஒரு லிஸ்திரா பட்டணத்தை சேர்ந்தவர்கள். லிஸ்திரா பட்டணத்தில் இவர் பவுல் அடிகளார் தன்னுடைய 2ஆம் மிஷனரி பயணத்துக்கு போகும்போது இந்த குடும்பத்தையே அவர் சந்திக்கிறார். 1-5 வரைக்கும் படிக்கலாம். 16ஆம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான்.
அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். போதும். நீங்க இதுக்கப்புறம் கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா ஏன் இதில் பார்க்குறோம், தாய் வந்து யாரு? ஒரு விசுவாசமுள்ள யூதஸ்திரீ. அவன் கத்தருக்காக பக்தி வராக்கமுள்ள ஒரு யூதஸ்திரீ. ஆனால் அந்த தகப்பன் வந்து ரட்சிக்கப்படாதவரும், அவர் வந்து ஒரு கிரேக்கராக இருந்திருக்காரு. ஆனாலும் இந்த தாய்க்குள்ளே உள்ள விசுவாசமும் இந்த பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசமும் இவர் எப்படி ஒரு உண்மையில் சீசனாக மாற்றி விட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தமிழ் இப்போ பழமொழியில் சொல்லுவாங்கள்ல, தாயை போல பிள்ளை நூலை போல. ஏனென்றால் அது நம்ம தமிழில் அன்றைக்கி அந்த வரிகள் கூட சொல்லியிருப்பாங்க, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது எப்படியா நல்ல குழந்தை, அதான் அது நல்லவராவதும் தீயவராவதும் யாரும் வளர்ப்பில்லை, அன்னையின் வளர்ப்பில்லை. ஆமேன். அப்போது ஒரு அன்னை ஒரு நல்ல ஒரு யூத ஸ்திரீயாக கத்தருக்குள்ளே இந்த ஸ்திரீ அவர் இருந்ததால் இவர் ஊழியத்துக்கு அழைத்துக்கு முன்பதாகவே அவர் ஒரு பொட்டன்ஷியல் லீடராக இருந்திருக்கார். ஆமேன். நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு சீசனாக அவர் வந்து நல்ல குணாதிசயங்களை காணப்பட்டதாக இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வா தீமோத்தேயு என்ன பண்ணிட்டார், கூட ஊழியத்துக்கு அழைச்சிட்டுருக்கார். ஆமேன். எப்படி இயேசு கிறிஸ்து பண்ணிட்டு அப்போஸ்தலர் வாங்கிட்டு ஊழியத்துக்கு அழைத்தார். ஆமேன். அவங்களை விட்டு சென்றது போல் அபிஷேகம் அவர் மேலே இருந்தால் என்ன பண்ணாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டா மறுப்பு சொல்ல முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த இரண்டாம் அந்த பயணத்திலேயே இந்த தீமோத்தேயு பவுலோடு சென்று விட்டார். ஆமேன். சென்று விட்டு எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஊழியத்தை செய்து விட்டார் என்று நம்ம பார்க்குறோம். ஆமேன். அப்போ ஆண்டவர் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சொல்கிறார், நம்மளுடைய பிள்ளைகளை ஆமேன் எந்தளவுக்கு நம்ம ஒரு பக்தியாக இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் பக்தியாக இருக்கிறோம், அதே பக்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய ஒரு சில பேர் பாட்டியாக கூட பேர பிள்ளைகளும் எடுத்து நம்முடைய விசுவாசம் பேர பிள்ளைகளுக்கிட்டும் அது செல்கிறதா? ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் பேர பிள்ளைகள் ஒரு செல்லம் கொடுக்கறத நம்ம சமுதாயத்தில் நார்மல் ஆகிடும். ஆனாலும் கர்த்தருக்குள்ளே வளர்க்கிற வளர்ப்புறம் அவள் எவ்வளோ ஒரு கன்சர்னாக இருந்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம கடந்த மாதத்தில் பாஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு பெரிய செமினார் கான்ஃபரன்ஸ் நடக்குது, வந்தவங்க எல்லாமே மிஷினரிகள், பெரிய பெரிய போதகர்கள், பெரிய பெரிய மிஷினரிகளுக்கு தான். அவருடைய கான்ஃபரன்ஸ் என்னென்னா, அந்த மிஷினரி ஒரு பிள்ளைகளும் ஊழியத்தில் இல்லை. ஆமேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் பிளேஸ் போயிட்டாங்க, இல்லை வெளியே போயிட்டாங்க. இது ஒரு வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு நிறுவனமாக பார்க்குறாங்க, ஊழியமாக பார்க்காம இது இந்த கொடுத்துருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, காலகட்டம் அந்த அளவுக்கு நம்ம மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு தான் கொடுக்குறாரு. மகனே, நீ இன்னைக்கு எனக்குள்ளே விசுவாசமாக இருக்க, நீ எனக்குள்ளே பக்தியாக இருக்க, ஆனால் பிள்ளைகள் எந்த அளவுக்கு என்னிடம் அவர் விசுவாசமாக இருக்கார்கள். ஆமேன். கர்த்தருக்குள்ளே அவர்கள் எந்த அளவுக்கு சீசனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருடைய வளர்ப்பு நம்மளுக்கு வந்து மிகவும் நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. ஏனென்றால் ஒரு அப்பா அம்மா அந்த உறவு இந்த பூலோகத்தில் தான் இருக்கும். ஆமேன். ஆனால் அந்த உறவு வந்து நான் அவ்வளோ நீடிக்காது. ஆனால் அவர் கிறிஸ்துவுடனான கூட தொடர்பு தான் அது நித்தியம் வரைக்கும் கொண்டு செல்லும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து நினச்சிக்கணும், அப்பா அம்மா உறவு தான் நம்மளுக்கு முக்கியம்னா இம்மையில் கூட போகும். ஆனால் அவளுக்கு கிறிஸ்துவை கூட தொடர்பு கூடிய ஒரு உண்மையில் ஒரு விசுவாசியாக உண்மையில் ஒரு பக்தியுள்ள பிள்ளையாக வளர்த்துட்டோன்னா அது என்றென்றைக்கும் சதா காலமுள்ள பரலோகத்தில் வாசம் செய்கிற ஒரு நல்ல ஒரு குணமாக மாற்றிவிடும். ஆமேன். அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளை இந்த தீமோத்தேயு போல் என்ன பண்ணோம், நம்ம வளர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதில் இப்போ வந்து செகண்ட் ஃப்ரேஸுக்கு போகிறாரு. 6லேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் தலைப்புன பயப்படாதே தைரியமாயிரு. ஆமேன். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி ஆமேன் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்னது இதுக்கு உன் மேலே கைகளை வைத்ததனால் ஆமேன் அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு அபிஷேகம் பெறுவதற்கோ ஒரு ஆவிக்கிற வரங்களை பெறுவதற்கோ ஒரு மூத்த ஊழியக்காரர்கள் இளமுழுக தலைமையில கை வச்சு ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:17. வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு அதே போல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ என்னது, கைகளை வைத்து ஜெபம் செய்வது அவருடைய அபிஷேகம் பெறுவதற்கும் ஆவிக்கிற வரங்களை பெறுவதற்கும். அது காரணம் இன்றைக்கும் நம்மளோட சமுதாயத்தில் அநேக பெரிய ஊழியக்காரர்கள் தலைமையில் வச்சு ஜெபிக்கும் போது அவரோட அபிஷேகம் அவர்களுக்கு என்ன கர்த்தர் ஒரு சில பேரை நிரப்பி பண்ணுகிறார். ஆனால் அது மட்டும்தான் வழி அல்ல. ஆமேன். அதுவும் ஒரு வழியாக இருக்கலாம், அபிஷேகங்களை பெறுவதற்கு, ஆவிக்கிற வரங்களை பெறுவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பெறுவதற்கு. ஆமேன். அது மாத்திரம் வழி இல்லை, அதை விட அநேக வழி, இதுவும் ஒரு வழியாக கருதப்படுகிறது. ஆமேன். அப்போ அதே போல தான் இவரும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பதால் தன்னோட ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அந்த தீமோத்தேயுக்கு தலைமையில கை வச்சு ப்ரேயர் பண்ணதால் அவனுக்கு அதிக அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் முன்னாடியே இருந்தார் பொட்டன்ஷியலாக. இருந்தாலும் ஆவிக்குரிய வரங்கள், அநேக வரங்கள் அவருக்கு தேவன் கொடுக்கப்பட்டதாக நம்ம பண்ணுறோம். அந்த வரத்தை நீ எப்படி பண்ணாமா, நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணுறோம், நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆமேன். இது ஆங்கிலத்தில் அந்த கிரேக்கத்திலேருந்து நெருப்பை நீ கிளறி விடுகின்ற ஒரு அர்த்தத்தில் கொடுக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம நெருப்பு பார்த்துருப்போம், நம்ம பெரிய அடுப்புலாம் முன்னாடி அடுப்பில் செய்யும்போது அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நெருப்பு இல்லாமல்னா வெறும் அதாவது அந்த ஃப்ளேம் வராமல் நெருப்பு மட்டும் மேலே சாம்பலை மூடிக்கும், லைட்டாக மூடிக்கும். சாம்பல் மூடின லேயர் மாரி இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், நெருப்பு அவ்வளோதான் போல் சாம்பல். ஆனால் அந்த சாம்பலை நம்ம கிளறினா தான் தெரியும் உள்ளேருந்துன்னா திருப்பம் ஃப்ளேம் உள்ளேருந்து அதிகமான நெருப்புகள் வரும். ஆமேன். அதுபோல் ஏனென்றால் இந்த தீமோத்தேயுக்கு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு நபர், நல்ல ஒரு ஆவிக்கிற வரங்களை பெற்ற நபர் தான். ஆனாலும் வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறான்னா, இவருக்கு ஒரு கூச்ச சாபம், ஒரு விதமான ஒரு கூச்ச சாபம் இருந்திருக்கலாம். தீமோத்தேயுக்கு வெளிப்படையாக பேசாமல் கொஞ்சம் தயங்கின்னு இருக்கிற ஒரு காரியங்கள் இருந்திருக்கலாம் சொல்லுது. அப்படியாப்பட்ட காரியங்களுக்காக பவுல் அதை நினைப்பூட்டி எழுதுகிறார். என்ன தீமோத்தேயுவே, நீ அசதியாக இருக்க, உண்மையில அநேக வரங்களுக்கு அநேக கிஃப்ட் இருக்குது, நீயா பொட்டன்ஷியலாக எழும்ப மாட்டுற, திருப்பம் நீ என்ன பண்ணு, நீ எழும்பு என்று சொல்லிட்டு அப்படியாப்பட்ட தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம சபையில் கூட நான் ஊழியத்தை ஆரம்பத்தில் எனக்கு அந்த மாதிரி தான் பாஸ்டர் என்னை ஒரு ஹாரிஸ், நீ ஒரு லீடர் மாரி, அது எனக்கு சொன்ன சிரிப்பாக இருக்கும். என்ன பாஸ்டர், நான் போயிட்டு வந்துருந்தது என்னை கொடுத்துருப்போம் லீடருண்டிங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் யாருக்காவது ப்ரேயர் பண்ண சொல்ல ஊழியத்தை நான் ஆரம்பத்தில் நான் இங்கே ப்ரேயர் பண்ண அப்படி பயந்து அப்படி ஓடிடுவேன். ஐயோ நம்மளுக்குலாம் நம்மளை போய் ப்ரேயர் பண்ண சார், நம்மளே ஒரு சின்ன பையன், நம்மளே ஏன்டா ப்ரேயர் பண்ண சொல்லி எத்தனை வாட்டி எஸ்கேப் ஆகிக்கிறேன். ஒரு வாட்டி கரெக்டாக புடிச்சிட்டார். எனக்கு ஆண்டவர் என்னடா ஏன்டா இதுமாரி தர்ம சங்கடமான. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு தனிப்படியாக பாஸ்டர் மூலம் கூப்பிட்டு சொன்னேன், இல்லைப்பா ஆண்டவர் எவ்வளோ ஆனத்தை கொடுத்துரு, ஏன் அதை ஆண்டவருக்காக பயன்படுத்த மாட்டேற, ஏன் இதை நீ யூஸே பண்ண மாட்டேற, இதுக்கு யூஸ் பண்ணலன்னா வேறு. அப்போ நாளுக்கு நாள் அதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னா இதை நம்ம செய்ய வேண்டும், இது கடமையாக இருக்குது. அதே போல் தீமோத்தேயுக்கு நல்ல பொட்டன்ஷியலான கிருபைகள் இருந்தும் அதை அவர் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு மாதிரி ஒரு நெக்லெக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கலான்னு அதற்கு தான் சொல்கிறார், தீமோத்தேயு நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை, உனக்குள்ள ஆண்டவர் அநேக நீ என்னென்ன அனல் முட்டி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. ஆமேன். அந்த என்ன பண்ண நம்ம பாஷையில் தான் சாம்பலை தட்டி விட்டு உதறிக்கிட்டு என்ன பண்ண எழுந்துரு. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் இனி கூட நம்மளுக்கு நிறைய பல விதமான அதுமாரி கூச்ச சாபங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். இயேசு நாமத்தில் இப்போ நம்ம விசுவாசம் அறிக்கை பண்ணலாமா, சாம்பலை தட்டி விடலாமா? இயேசு எனக்கும் நிறைய சாம்பல் தான் இருக்குது, ஊழியத்தை போனால் ஆமேன். இயேசு நாமத்தினால எல்லா சாம்பலும் போவதாக. ஆமேன். கர்த்தருக்காக அனல் முட்டி எழும்பி அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று நாம் பயன்படுத்துகிறதா இருக்கிறோம். ஏனென்றால் ஏன் இருக்கின்ற பயம் வந்திருக்கும் என்றால் இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு எபேசு பட்டணம் நாம் நேற்று பார்த்தது போல் ஒரு மிகப்பெரிய பட்டணம், ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. பல சபைகளுக்கு மேலாக இவர் பல சபைகளை பார்த்துக்கிற ஒரு மேற்பார்வையாளராக இவருக்கு ஆண்டவர் அந்த விதமான பொசிஷன் ஆண்டவர் இவர் பவுல் மூலம் கொடுத்துருந்தாராம். அப்போ அவ்வளோ பேர் பொசிஷனை மேலே எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுறோம், ஒரு பயம் ஒரு மேலே. இதே சூழ்நிலை தான் நம்ம யோசுவாக்கு இருந்தது. மோசே என்ன பண்ணார், டாப் லீடர், எதுக்கும் பயப்பட மாட்டார், நல்லா தைரியமாக எல்லாத்தையும் வந்துட்டார். அதுக்கப்புறம் யோசுவா வரும்போது வேத ஆராய்ச்சி ரொம்ப பயந்தாராம் அவர். அதனால தான் ஆண்டவர் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பயப்படாத யோசுவா நீ கலங்காத, நான் அவன் கூட இருக்கேன், யோசுவா கலங்க. ஏனென்றால் அவளுக்கு மிகப்பெரிய ஒன்று பயம் என்ன ஏனென்றால் அந்த லீடர்ஷிப் பயம், அது நல்ல பயம் தான். ஆமே நல்ல. ஏன்னா ஆண்டவரை இத்தனை லட்சம் பேர், அதுவும் இப்படியாப்பட்ட மக்கள் நான் போய் வழிநடத்த போகிறேன்னா, ஏன்னா ஒரு வாலிபனாக இருந்தார் யோசுவா. ஆமே ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு கூட நம்முடைய வயதை குறித்து நம்மளுக்கு இருக்கலாம், ஆனால் உங்கள் வயதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பெரியது. ஆமேன் ஹல்லேலூயா. உங்கள் வயதை காட்டிலும் கர்த்தர் மேலே உங்களுக்கு திட்டம் பெரியது. ஆமேன். உங்கள் வயதை காட்டிலும் அனுபவங்கள் காட்டிலும் தேவன் உங்களுக்கு மேற்ற கிருபைகள் பெரியது. ஆமேன் ஹல்லேலூயா. அதை நம்ம வைத்து பயன்படுத்தும் போது கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பி இப்போ நம்ம எழும்பி கர்த்தருக்காக நம்ம பயங்கரமாக எழும்பி ஒரு பிரகாசிக்கிற ஒரு லீடராக நாம் வருவோம். ஆமேன் ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நம்ம அப்போஸ்தலர் அந்த 19ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19:20 வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் அப்போஸ்தலர் 19:20 வசனமா? ஆமாண்ணா, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம். ஏன்னா அந்த கிரேக்க சபை வந்து என்ன பண்ண பயங்கரமாக ரொம்ப எபேசு சபை என்ன பண்ணுச்சு, பயங்கரமாக பெருகுச்சு. நாளுக்கு நாள் அது கூட்டம் அதிகமாயிட்டு தான் அநேக பொறுப்புகளால் தான் என்ன பண்ண இந்த பயம் அவருக்கு வந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஏன் சொன்னால் இதில் வந்து பாருங்கள், நமக்குன்னு சேர்த்துக்கலாம், அதாவது ஃப்ளூரை தண்ணியும் சேர்த்துக்கிறார். ஆமேன். எப்பா ஆண்டர் நம்மளாம் பண்ணுற நமக்கு பயமுள்ள. ஏனென்றால் அந்த பயம் எந்த பயம்னா மக்களை சந்திக்கிறதாக ஒரு பயமாக இருந்தது. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா இவருக்கு வந்து ஆண்டர் நல்ல போல்ட்னஸ் ஸ்பிரிட் தான். பவுலை பொறுத்த வரைக்கும் எங்கும் அஞ்சாதவர் தான். யார் எதோ சொன்னால் அப்படியே என்ன பேதுருவே அப்போ சொல்லலாம். பேதுரு என்ன கண்டித்தார். ஏன் நீங்கள் ஒரு பார்ஷியாலிட்டியாக இதை பண்ணுறீங்க, யூதர் இன்னும் நீங்கள் விருத்தசேனத்தை நம்புறீங்களே, இதை பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பவுலே அப்போஸ்தலர் என்ன பண்ணுறார், பவுல் அந்த பேதுருவே கண்டித்தார். அந்த ஒரு தைரியம் இவருக்கும் வரவனுக்கு ஒரு ஆசையாம். தீமோத்தேயு என்னை போல் அப்போ பவுல் என்ன சொல்லியிருப்பார், மகனே தைரியமாக தானே அது என்ன பால, அதுக்கு தான் அநேகத்தை சொல்லியிருப்பார், என்னை போல ஆகுங்கள். ஆமே நல்லலையா. ஆனால் இவருக்கு இந்த தைரியம் வந்து அந்த தீமோத்தேயுக்கு வர வேண்டும் இவர் விரும்புகிறார். தீமோத்தேயு நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்லுகிறாரு. அவர் முதலாவது சொல்ல நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆமேன். ஏனென்றால் இந்த பயம் வந்து நல்ல பயம். முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பயம் வந்து இவருக்குள்ளே ஒரு இதுவாக சாத்தான் கொடுத்து தான் யார் கொடுத்துன்னு பண்ணுறான், கண்டிப்பாக அந்த பயமுள்ள ஆவியை சத்துரு தான் கொடுத்துருப்பான். ஆமேன் ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கிறவர் அல்ல. ஆமேன். நம்மளுக்கு கூட நிறைய சாட்சிகள் நம்ம சொன்ன போது எந்த பயங்கள் இருந்தாலும் அது தேவனிடத்தில் வந்தவைகள் அல்ல. ஆமேன் ஹல்லேலூயா. ஆனால் அதற்குப்படியாக தேவனிடத்தில் வந்த 3 காரியங்களை வைத்து பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். ஆமேன் ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? நல்ல பவர் கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்காரு. தேவன் நமக்கு அன்புள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. தேவன் நம்மளுக்கு தெளிந்த புத்தி சவுண்ட் மைண்டை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நல்லா கொடுத்துருக்காரு. ஆமேன். நம்ம தான் இன்றைக்கி நம்மளோட சாய்ஸ் தான். ஆப்ஷன் ஏ பிசாசு கொடுப்பது பயம், ஆப்ஷன் பி நம்முடைய தேவனு கொடுப்போம் பலமும் அன்பும் தெளிந்து போது. ஆமேன். எது தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆமேன். ஏசு நாமத்தை நான் அந்த பயம் இருந்தால் பிசாசை நீ கொடுக்குற பயம் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், என் ஏசு எனக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காரு, பலமும் அன்பும் தெளிந்து. இதை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய திட்டமாக இருக்குது. ஆமேன் அல்லேலூயா. அப்போ இதற்கு பிறகு நம்ம வந்து அந்த பயங்களை வந்து அணுகுமுறை பண்ணாலும் ஏசு நாமத்தில் பிசாசை என்ன பண்ணுறேன் சபத்து கட்டுக்கிறேன், நீ கொடுக்குற பயம் எனக்கு வேண்டாம், என் தேவன் கொடுக்குற பலம் தான் எனக்கு வேணும் என்று நான் கேட்டால் தேவன் நம்மளையும் பலப்படுத்தி நம்மளை தைரியமாக நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. அடுத்தபடி 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. இதில் 2 காரியங்கள் குறித்து பார்க்கிறோம். முதலாவது கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது நீ வெட்கப்படாமல். ஆமேன். இது கர்த்தரை பற்றிய சாட்சி வெட்கப்படுவதுக்கும். ஆமேன். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் சிலுவை பற்றிய உபதேசத்தை ரொம்ப இழிவாக பார்த்தாங்களாம். என்னடா உங்கள் ஆண்டவர், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை சின்ன வயசுலாம் ஸ்கூலில் எங்கடா உங்கள் ஆண்டவர் சிலுவையில் அச்சு சாவச்சிட்டாங்க, அப்படியேப்பட்ட ஆண்டவர் தான் நீங்கள் என்ன பண்ண கும்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்கள் ஏசு, ஏன்னா சிலுவையில் வந்து ஒரு உயிர் தெழுந்ததை நிறைய பேர் அவங்க யாரும் நான் நம்பவே இல்லை, விசுவாசிக்கல. ஆனால் அவன் என்ன ஒரு விதமான ஒரு காரியம் அந்த ரோமன் பேரரசில் இருந்ததுன்னா, ஏசுக்கு சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் ஏசு. உங்கள் உபதேசனா ஒரு கண்ணத்தாச்சா மறு கண்ணத்தை கொடு, உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவனு ஃபஸ்ட்டு ஊழியக்காரனா ஊழியம் செய். ரொம்ப அதாவது அநேக மதங்கள் போல் இருந்ததுன்னா கிறிஸ்தவ ஒரு மதத்தை கூட அவங்க என்ன பண்ண லோவாக பார்த்தாங்களாம். இது வந்து நல்ல ஒரு ப்ரோஆக்டிவான இதுவாக இல்லை, ரொம்ப ஒரு லோ எஸ்டிமாக தான் அவங்க பார்த்தாங்களாம். ஆமேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, மகனே கிறிஸ்துவ குறித்து அந்த சுவிசேஷத்துக்காக நீ வெட்கப்படாத. ஆமேன் அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்படியே அந்த 21ஆம் வசனத்தை படிக்கலாம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொல்றாரு, எப்பா உலகம் வந்து இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்லலாம், பைத்தியம் சொல்லலாம், அது ரொம்ப சொல்லலாம். ஆனால் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு தான் அது எப்படி இருக்குதான், அதுனாப்பா இந்த உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூட இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம சொல்கிறது எங்கேயாவது வெட்கப்பட்டுக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் இருக்கலாம், நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம தெரிஞ்ச அறிமுகம் இருக்கலாம், யாராவது கஷ்டத்தை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து சொன்னால் நம்ம ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, நம்ம அன்றைக்கும் வெட்கப்படும். ஆனால் சொல்ல இல்லைப்பா, கிறிஸ்துவை குறித்த உபதேசத்துக்கு என்ன பண்ணாது, நீ ஒருபோதும் நீ வெட்கப்படக்கூடாது என்று சொல்கிறார். இரண்டாவது ஒரு காட்சி சொல்லுகிறார் பாருங்க. இரண்டாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமலாமே. ஏன்னா உங்கள் லீடர் யார்ப்பா? உங்கள் லீடர் எங்கள் லீடர் பவுல் எங்கே அந்த இதில் இருந்தார், அந்த ஏதாவது ஜெயிலில் இருந்தார், அவர் தான் அவங்க லீடரு. யார்ப்பா அவங்க லீடரு? அந்த பவுல் அந்த அச்சு சாவச்சிட்டாங்களே, அதை தூக்கில் போட்டு அவங்களும் அவங்க போகிற. அப்போ என்னை குறித்து கூட நீ வெட்கப்படாதப்பா. ஏனென்றால் நான் அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது இம்மைக்குரிய வாழ்க்கை, நம்ம மறுமையில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரகாசமான வாழ்க்கை நிலையை அடைவோம். இவர் என்னை குறித்து கூட என்ன பண்ணாது, வெட்கப்படாதான் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னால் வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, மகனே நான் பாடுபட்டா நீங்களும் பாடுபடுங்க, நீங்கள் பாடுபட்டா நானும் பாடு. தன்னுடைய தகப்பனோட ப்ரொஃபஷனை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஸ்கூல்லலாம் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. இல்லைப்பா எங்கள் அப்பா இதுதான், நீ என்ன பண்ண தைரியமாக என்னை குறித்து நீ என்ன பண்ணாத, வெட்கப்படாத என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்ம படிக்க வேண்டாம் சொல்லிடுறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பார், என்னோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க, துக்கப்படுங்க. ஆமே, நான் வந்து சிறைசாலை இருக்கிறேன், நீ என்ன பண்ண, அதை குறித்தும் ஒருபோதும் வெட்கப்படாதே என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு இருக்கிற அந்த ரோம பேரரசுனா தான் ஒரு வலிமை வாய்ந்த பேரரசுன்னா மனசில் என்ன நினச்சிதான், நம்ம தான் வலிமை. இன்றைக்கினா அந்த பவுலையும் அந்த கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிட்டோம், இதோட நம்ம வந்து ஒழிச்சிருவோம், இதுக்கப்புறம் ஒழிஞ்சிரும் நினச்சாங்களாம். ஆனால் அந்த ரோம பேரரசு தான் விழுந்து விட்டது. பவுலும் இன்று பேசி கொண்டு இருக்கிறார். அவர் பிரசங்கத்தை கிறிஸ்துவம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கூட அந்த உலகத்தில் எத்தனை சக்தியில் கிறிஸ்துவுக்கு எதிராக வந்தாலும், கிறிஸ்தவத்தை தாழாக நினைத்தாலும் அவர்கள் தான் ஒருவேளை ஒழிந்து போவனுடைய கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவும் என்றிருக்கும் ஜீவிக்கிறார்கள். அவருடைய சத்தியங்கள் என்றிருக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற, என் மகனே நீ என்னை குறித்தாவது என் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணாத, நீ வெட்கப்படாமல் நீ இருந்துகொள் என்று கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சொல்லுகிறார். ஆமென். நம்ம அடுத்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்கிறாரு, மகனே நீயும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிரியினால் ரட்சிக்கப்படல. உங்கள் அம்மானா ரொம்ப பக்தின்றதால் நீ ரட்சிக்கப்படல, நான் ரொம்ப நல்லதால் ரட்சிக்கப்படலப்பா, தேவனுடைய கிருபை. ஆமென், ஆமென். அந்த கிருபைக்கும் கிரியைக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். ரோமர் நிருபம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய வாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. போதும். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி என்ன, நம்முடைய கிரியைகள் வந்து தேவனை நம்ம ஒருபோது நீதிமானாக்குறது இல்லை. ஆமே, நம்ம என்ன தான் கிரியை செஞ்ச நீதிமான்கள், தேவனுடைய கிருபை செஞ்ச ரத்தத்தான கிருபைனால தான் நமக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ இன்றைக்கி கூட ஊழியத்தில் வந்து நம்ம நினச்சிக்கலாம், நான் வந்து இது இருக்குன்னா நான் அன்றைக்கி அதை பண்ணலாம், ஏசப்பாக்க உழைச்சல அதனால தான் பண்ணியிருக்கேன். அது ஆமேன். நம்மளோட உழைத்தவர்கள் இன்னும் நம்ம முன்னமாக கூட இல்லை. ஆமேன். நம்மளோட கம்மியாக உழைச்சவங்க நம்மளோட மேலே கூட இருக்கலாம். நம்மளோட தேவனுடைய சபையில் ஊழியங்கள் என்பது கிரியையினால் இல்லை, அது கிருபையினால் உண்டானது. ஆமேன். எனக்குள்ள ஆரம்பத்தில் என் ஊழியத்தில் வந்த பிறகு ஒரு சிந்தனை என்னென்னா, ஆண்டவர் என்னை நல்லா கீபோர்டு வாசிக்கிற தெரிஞ்சதால தான் ஊழியத்துக்கு அழைச்சிக்கினார் போல். எனக்கு நான் நல்லா கீபோர்டு வாசிக்கிறதுனால
ஆண்டவர் ஊழியத்துக்கு ஆஸ்டாப்பில் கீபோர்ட் ப்ரேயர்லாம் யூஸ் ஆகும் மகன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஆண்டவர் இப்போ தான் சின்ன வயசில் உணர்த்தினார். நானும் என்னுடைய கூட இருக்க ஒரு சகோதரரும் கீபோர்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து கீபோர்டு சொல்லித்தரார். எனக்கு முன்பாக அவருக்கு சொல்லித்தரார். அவர் கொஞ்சம் சாதாரணமாக வாசிக்கிறார், சில மிஸ்டேக்ஸ் விட்டு வாசிக்கிறாரு. எனக்கு அப்புறம் என்ன வாசிக்க சொல்கிறாரு. அவர் 2-3 முறை சொல்லிக்கிறேன், ஒரே முறை தான் சொல்லிக்கிட்டேன், நான் கரெக்டாக வாசி முடிச்சிட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் என்னோட வயசு எப்பா உனக்கும் சொல்லிக்கிட்டேன் அவனுக்கும் சொல்லிக்கிட்டேன், இத்தனை வாட்டி சொல்லி தப்பாக அவன் பாரு ஒரே வாட்டி சொல்லிக்கிட்டேன் என்ன பண்ணுறான், ஒரே வாட்டி ஈஸியாக கரெக்டாக வாசிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்பாக நிறைய போர்ஷன்ஸ் என்ன பண்ணிட்டேன், நான் முடிச்சிட்டேன். அப்போ தான் யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை ஆமென் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை கொடுத்துருக்காரு, இன்றைக்கி மகனே ஊழியம் செய்ய போகிற, அதனால தான் உனக்கு அந்த கீபோர்டு திறமையை நான் கொடுத்துருக்கேன். ஆமென் அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் அந்த தெளிவை எனக்கு காட்டினார். ஆமென் அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிருக்கலாம் எனக்கு இந்த திறமை இருக்கிறதா தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு கிடையவே கிடையாது. ஆமென். நீங்கள் ஊழியத்துக்கு வருவதற்காக தான் தேவன் அந்த திறமை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்கு பேர் தான் கிருபை. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கூட நம்மளை வாழ்க்கையில் எந்த டேலண்ட்ஸ் இருக்கலாம், அது நம்முடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் வந்தது. ஆமென். அது மட்டும் இப்போ அந்த 10ஆம் வசனத்தை பார்க்குறோம். அவர் மரணத்தை பரிகரித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது நம்ம சாதாரணமாக மறிச்ச எல்லாருக்கும் என்ன போடுவோம், நம்ம ரெஸ்ட் இன் பீஸ். ஆமென். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இளைப்பாருங்கள். ஆனால் இயேசுக்கு மட்டும் அதை போடவே முடியாது. ஆமென். அவர் ஒன்லி 3 days தான் இளைப்பாருனாலும், அதுக்கப்புறம் சிஏடி. ஆமென். சிஏடினா இந்த அதாவது கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத். ஆமென். என்ன பண்ணார், கிறிஸ்து இயேசு மீண்டும் உயிராக எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ஜெயமாக அவர் என்ன பண்ணிட்டார், எழுந்து ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்குள்ள அந்த சுவிசேஷம் என்ன பண்ணுறது, அந்த ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு ஜீவன் கொடுக்குறார். ஜீவன் என்றால் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்குறார். ரெண்டாவது அழியாமை. ஆமென். அழியாமை குறித்து நம்ம புதிய ஏற்பாடில் தான் அநேக விஷயங்கள். அழியாமைனா நம்மளோட ஆத்மாவுக்கு அழிவில்லை, அது அழியாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பு இருக்குது. இந்த சுவிசேஷத்தினால கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதை வெளிப்படையாக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென். அடுத்த வசனங்களை 11-16 வசனம் 12 வசனம் படிக்கலாம். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவருக்கு இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு சிறிய தலைப்பு தான், பவுலுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம், அது அவருக்கு தந்த நம்பிக்கையும். ஆமென். தேவன் அவர் கொடுத்த ஊழியமும் அது அவர் கொடுத்த நம்பிக்கையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 11 வசனம் சொல்கிறாரு, அதற்கு நான் எப்படி மாறினேன்னா, இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய கிரியை செஞ்சு சுவிசேஷத்தை ரெடி பண்ணார். அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்காக கர்த்தர் என்னை எப்படி மாற்றினார், முதலாவது பிரசங்கியாக மாற்றினார். பிரசங்கிட்டால் அதாவது வேத வசதி உபதேச அதாவது இப்போ அந்த எத்தனையோ ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற ஒரு பிரசங்கியாக மாற்றினார். இரண்டாவது எப்படி மாற்றினாராம், அப்போஸ்தலனாக. ஆமென். இவர் வெறும் பிரசங்கியார், இவர் வந்து ஒரு அதாவது இவாஞ்சலிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலன்றால் சபையை நிறுவி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு மெய்ப்பர்களுக்கு ஒரு மெய்ப்பனாக மூத்த ஒரு தகப்பனாக தான், அதுக்கு பேர் தான் அப்போஸ்தலர் சொல்லுவாங்க. ஆமென். அப்போ இவர் ஒரு அப்போஸ்தலனாகவும் இயேசு சுவிசேஷத்துக்காக இருந்தார். மூன்றாவது என்ன சொல்கிறார், அவர் ஒரு போதகனாகவும் பெஸ்ட் டீச்சர் சொல்கிறேன். பார்த்தீங்களா, அவருடைய எழுதின வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமான வசனங்கள். ஆமென். வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலேருந்து அநேக விஷயங்கள் யூதர்களுக்கும் அந்த ரோமர்களுக்கும், ஏன்னா ரோமர்கள் வந்து நல்லா படித்தவர்கள், அந்த ரோமர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற அளவுக்கு இது வந்து பைபிளை டீச் பண்ணார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவம் என்று அவ்வளோ. அப்போ இப்படியாப்பட்ட 3 விதமான ஊழியத்தையும் கர்த்தர் அவருக்கு வந்து என்ன பண்ணார், நியமித்து கொடுத்தார். அடுத்த வசனம், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. சொல்கிறார், எப்பா அந்த கிறிஸ்துவ இந்த உபதேசத்தை சொல்கிறதுனால என்ன பண்ணுறேன், எனக்கு நிறைய பாடுகள் நிறைய நெருக்கங்கள் தான், ஆனாலும் நான் ஒருபோதும் வெட்கப்படுகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இவருக்குள்ளே என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள். ஏனென்றால் நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 9:15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஊழியத்தில் இன்விடேஷன், ஜாப் லெட்டர், ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போதே சொல்லிட்டுக்கிறார். ஆமென். மகனே வா, என்ன பண்ணுற பிரசங்க ஊழியம் அழைக்கிறேன்,
ஆனால் என் நிமித்தம் நீ எந்த அளவுக்கு பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்ல தான் போகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் ஊழியத்துக்கு வந்தவர்களே, உங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டரோடு சேர்ந்து ஒன்று இருக்குது, பாடுகள், நிந்தனைகள். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளுக்கு அந்த தைரியம் வேணும். ஆயினும் நான் வெட்கப்பட மாட்டேன். ஆமேன். கிறிஸ்தவனா ஆமாம், வெக்கம் இருக்கு, அவமானம் இருக்குது. ஆயினும் வெட்கப்பட மாட்டேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லமா, ஆயினும் வெட்கப்பட மாட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. அதில் ஏனென்றால் இவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு அதாவது ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சகோதரர் அதில் ரொம்ப வருஷமாக இருந்தார். அதனால் இவர் என்கிட்ட கேட்டார், பிரதர் அந்த வேலை எப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் தான் இன்டர்வியூ போக போகிறேன், ஒரு ஐடியா இருக்க போகலான்னு. போகும்போது அவரோட மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது, உன்னால் நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது, உனக்கு பல விதமான டார்ச்சர் இருக்கும், இந்த டார்கெட் அந்த டார்கெட் இருக்கும்பா பார்த்துக்கு. ஆனாலும் நல்ல கம்பெனி, உனக்கு சேலரி நல்லா இருக்கும், உன்னுடைய ஃப்யூச்சர் நல்ல ஒரு பிராண்ட் கம்பெனி, இதில் நீங்கள் வேலை செஞ்சுக்கினா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிற்காத்த நேரம் சொல்லிட்டு அந்த மைனஸ் பண்ணலாம் சொல்லிட்டேன். அப்புறமா ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த தமிழை பார்த்தேன். அவரும் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் ஜாயின் பண்ணிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு வந்துட்டுருக்காரு. வந்துட்டு பேர் சொல்கிறார், அண்ணா நல்ல வேலைண்ணா, நீங்கள் அப்போவே சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். நான் எங்களை இருக்கிற இதில் பார்த்தா எனக்கு நீங்கள் முன்னாடியே சொன்னதால் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது என்ன பண்ணல, எனக்கு இதெல்லாம் முன்னாடியே இப்படி தான் இருக்குது, என் மனசை என்ன பண்ணிட்டேன் மாற்றிக்கிட்டு நான் போயிட்டேன். அதனால் எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அதில் அந்த வேலையை செஞ்சு அவர் மேனேஜர் திரும்ப மேனேஜர் லெவலுக்கு உயர் பதவி அடைஞ்சார். ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் எனக்கு சொல்லிட்டாங்க, ஆமே நம்ம இந்த வேலைன்னா இப்படி இருக்கும், இந்த வேலைன்னா இப்படி இருக்கும். அதை நம்ம மனப்போக்கத்தோடு போகும்போது அதை எதிர்ப்பதற்கு நம்ம சந்திப்பதற்குன்னு அது ஒரு கிளியர் பிக்சர் வருது. ஆமேன். அதுபோல் தான் சொல்கிறேன், ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் நிச்சயம் அவமானம், நிந்தனைகள், பாடுகள், நெருக்கங்கள் உண்டு. அப்படி தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆயினும் வெட்கப்படாதீர்கள், இதற்கேற்ற பலனை கண்டிப்பாக அடையலாமே. இதற்கேற்ற பலன் நம்ம இம்மையிலும் நித்திய ஜீவனும் கர்த்தர் நமக்கு கொடுக்க தேவன் சித்தமுள்ளா இருக்கிறார். ஆமேன். இதை தான் அவர் சொல்கிறார் பாருங்கள். ஏனென்றால் நான் விசுவாசத்துக்கு இன்னார் என்று நான் அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு அண்ணால் இருக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கேன். அவருக்கு தெரியுது நான் விசுவாசிக்கிறார் யாருன்னு என்ன தெரியும், எனக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுற, அவர் தான் சர்வ லோகத்தை படைத்தவர், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆமேன். அவருக்கு தான் இந்த என்ன நம்ம மறுமையின் எல்லா வாழ்க்கையும் அவர்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு என்னதான் தேவனை குறித்த ஒரு கிளியர் பிக்சர் இருந்ததால் அவர் கொடுத்த ஊழியத்தை அவர் எளிதாக செஞ்ச முடிந்தது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கூட நம்முடைய ஊழியத்தில் நெருக்கங்கள் வரும்போது நம்முடைய தேவன் யார் என்று நம்ம புரிஞ்சிட்டா நம்முடைய பாடுகள்லாம் தானாகவே குறைஞ்சிரும். ஆமேன். ஏனென்றால் ஒரு நபரை, அதாவது ஒரு நபருக்கு இன்னொரு நபரை அறிமுகப்படுத்தினால் அதனால் ஒரு சில நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஒரு சில திரும்ப பிரிவுகள் வருமா. ஆனால் அந்த ஒரு நபருக்கு நம்ம கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்து விட்டால் அது என்றென்றைக்கு இம்மை மாத்திரம் மறுமைக்கும் அந்த பலனுள்ள தான் இருக்கிறதாம். ஆமேன். ஏனென்றால் கிறிஸ்துவை பற்றிக்கிற அறிவு அவர் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். அடுத்த பிறகு 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். படிச்சாச்சு. அடுத்த பிறகு இப்போ 16ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிச்சிட்டோம். அடுத்த பிறகு 13, 14 நம்ம படிக்கலாம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறது, கடைசியாக அந்த தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறாரு, மகனே நீ கிறிஸ்துவை இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை என்ன பண்ணுற, நீ கை கொண்டுரு. என்ன சட்டங்கள்லாம் வசனத்தை குறித்து என்ன என்னிடத்தில் என்னென்ன கேட்ட வசனத்தையும் அதை என்ன பண்ணுறது பயங்கரமாக நீ என்ன பண்ணுற சட்டத்தை கை கொண்டுரு. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பயங்கரமான கள்ள உபதேசங்கள், பயங்கரமான வேச்சு உபதேசங்கள் ரொம்ப பெருகி அந்த காலத்தில் சொல்கிறாரு. மகனே எதுக்கும் நான் தயவுசே சொல்லிட்டேன், நான் சொன்னதை மட்டும் என்ன பண்ணுறேன் காதிலே வச்சு நிறு, நானுக்கு அது அது நம்ம மனித இயல்பே அப்படி தான் இல்லை. நம்ம ஒரு நல்ல நபர்களோடு நம்ம காரியம் சேர்ந்ததுனால அது அவங்க பேசுகிற காரியங்கள் இன்செக்ட்ஸ்லாம் சிந்தனையில் வரும். அதே நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உலக பிரமாணத்தில் ஒரு 2 hours 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், நம்மளுடைய சிந்தனை என்ன பண்ணோம் தானாகவே மாறிடும். அவள் பேசுக்கு இணங்காக மாறிடும். அதுக்காக சொல்கிறார், மகனே நீ இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற, ஆனால் நான் உனக்கு போதித்த வசனங்கள் என்ன பண்ணுற எப்போது நீ நினைவில் கொண்டு சொல்லுகிறாரு. அடுத்தபடியாக உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பசுத்தன்மை காத்துக்கொள். எந்தெந்த நற்பொருள் சொல்லுவாங்களாம், கிஃப்ட் சொல்லுவாங்களாம், நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஆமேன். ரட்சிப்பு. வேற யாராவது சொல்லலாம் என்ன அந்த நற்பொருள். பவுல் தீமோத்தேயுக்கு நல்ல ஸ்பெஷலாக கிஃப்ட் ஏதாவது கொடுத்தாரா, கடைசியாக நான் சாக போகிற மகனே உனக்கு இந்த சொத்து எதை வச்சுருன்னு சொன்னாரா, இல்லை. ஆமேன்.
என்ன அந்த கிஃப்ட்னா அதுதான் சத்தியம். ஆமென், அல்லேலூயா. மகனே, நான் உனக்கு விலை போகாத வசனத்தையும் சத்தியத்தையும் உங்களை என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டு பாரு, நீ அதை காத்துக்கோ. ஏனென்றால் இவர் மிகப்பெரிய சத்தியம் படைத்த ஒரு பயங்கரமான ஒரு நபர் தான் பவுல். ஆமென். இவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறேன், கர்த்தர் என்கிட்ட கொடுத்தது உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துறேன், நீ அதை பத்திரமா பாதுகாத்துக்க, இதை என்ன பண்ணுற, அதை நீ விட்டுடாத. ஆமென். அதாவது பெரிய நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்ட பெரிய ஒரு சில திரைப்படங்கள்லாம் வயதானவங்கன்னா சொல்லுவோம் கடைசி காலத்தில், அந்த இடத்துல என்ன பண்ண புதையல் வச்சுருக்கிறேன், பேரப்பிள்ளை நான் பையன் உனக்கு தான் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுறேன், வேறு யாருக்கும் சொல்ல, அதை என்ன பண்ணுற பத்திரமா. ஒரு சில இந்த பாரம்பரியமான பொருள் என்ன பண்ணுறேன், இது நம்ம இத்தனை பாரம்பரியமாக வர்றது என்ன பண்ணு, இது நீ என்ன பண்ண விட்டுடாத. ஒரு சில பதவி இருக்கும், மகனே நம்ம இந்த கோத்திரத்தை பதவியை சேர்ந்தவங்க, இது என்ன பண்ணுற, நீ விட்டுடக்கூடாது. ஆமே, நானும் இவர் என்ன சொல்கிறாரு, மகனே நான் சத்தியத்தை உங்கள்கிட்ட நான் பத்திரமா கொடுத்துருக்கேன், சத்திய வசனத்தை நீ காத்துக்கொண்டு சத்தியத்தில் நிலைச்சிரு என்று சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் நம்ம சத்தியத்தை நம்ம நற்பொருளாக கொடுக்குறோம். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் சத்தியத்தை நற்பொருளாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே வேத வசனத்தை பிள்ளைகளை வாசிக்க சொல்கிறோமா? ஆமேன். ஒரு நாளைக்கு அவர்களை சத்திய வசனத்துக்குள்ளே தான் நம்ம நடத்துகிறோமா? ஆமேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாமே அவர்களும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படித்து மனப்பாடம் பண்ணோம், சண்டே ஆனால் ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வேண்டும், இல்லை என்றால் அவளுக்கு அன்றைக்கு செய்கிற சாப்பாடு கிடையாது. ஆமே. எத்தனையோ ஒரு சொல்லி ஒரு ஊழியக்காரர் எத்தனையோ நான்வெஜ் கூட சண்டேயில் செய்வாங்க, ஒரு அதிகாரம் ஒப்பிக்காமல் எனக்கு எத்தனையோ முறை நான் சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறேன். ஆமே. எனக்கு தான் ஒரு அகஸ்டின் ஜெயக்குமார் ஜேம்ஸில் 3000 ஊழியக்காரர்கள் கொண்டு பெரிய ஒரு மிஷினரியாக ஆண்டவர் செய்ய. ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பு, என்னோடய தாயுடைய வளர்ப்பு, என் பிள்ளைங்களுக்கு நான் எதை வச்சுட்டு போகிறேன்னா பெருசு இல்லை, என் பிள்ளைங்க நான் சத்தியத்தை வச்சுட்டு போகணும். ஆமேன். இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசுவை பற்றி அறிஞ்சுக்க, வசனத்தை பற்றிக்கொள் சொல்லிட்டு வசனத்தை கொடுக்கிற அந்த நற்பொருளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் அவர் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளதாக இருந்தார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நமக்கும் ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த நற்பொருளை நம்ம என்ன பண்ணோம், பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக 15ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். சரியா? இதுக்கு ஒரு தலைப்பு இருக்கலாம், உண்மையற்ற மனிதனின் உதாரணம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆசியா நாட்டிலுள்ள யாவரும் அவர்கள் பிகழு எர்மோகனே என்னை விட்டு என்ன பண்ணுறான், விலகி ஏன் விலகி போகிறான்? வேத சொல்கிறாங்க, பாடுகள் நிந்தனை உங்கள்கிட்ட போட்டால் ஒரே அடியாகுது, துன்பமாகுதுப்பா. கிறிஸ்து என்ன பண்ணிட்டேன், கிறிஸ்துவ நினச்சா, நான் முன்னாடி சொன்ன கிறிஸ்துவ நினச்சா நான் சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்குன்னு நினச்சா நீ பாடுகள்ன்ற நெருக்குன்ற, எப்பா நீயே வேணாம், உன் பாடுகளை இயேசு வேணான்னு சொன்னால் நம்ம அன்றைக்கி இப்போ என்ன பண்ண இவரை விட்டு விலகி போயிட்டார்கள். ஆமேன். இந்த ஆசியா என்பது இப்போதைக்கு இருக்கிற ஆசியா கண்டம் அல்ல. ஆமேன். ஆசியா என்று ரோமன் பேரரசிலிருந்து ஒரு சிட்டியை குறிக்கிறது ஆசியான்ற பெயர். அது இன்றைக்கு இருக்கிற துருக்கியாக இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்னால் கூட இதை ஆரம்பத்தில் போட்டு என்ன ஆசியாக்கில் ஒருவேளை நம்ம இந்தியாவில் இருந்தாலும் யாராவது இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, பிகழு இந்தியாவிலேருந்து போயிட்டாங்களே நினச்சா, நான் வேதத்தை ஆராயும் போது அவர் என்ன சொல்கிறாங்க, ஆசியா கண்டம் அல்ல, அது வந்து அப்பத்து ரோம பேரரசர்கள் ஒரு பெயர் ஆசியா என்று குறிப்பிட்டது. இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்போஸ்தலர் இப்போ படிக்க வேண்டாம், சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த ஆசியாவில் தான் இவர் என்ன பண்ணி 2 வருஷம் ஊழியம் செஞ்சாராம். ஆமேன். அப்போ இந்த பவுல் அடிகளார் 2 வருஷம் ஊழியம் செஞ்சு எத்தனையோ பேர் இவங்களாம் 2 வருஷத்தில் எழுந்து வந்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண, கடைசி காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் பின்மாற்றத்தில் அவர் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம 17, 18 நம்ம வாசிக்க போகிறோம். அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். 16, 17, 18 படிச்சிடலாம். ஓனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. ஆமென், ஹல்லேலூயா. இவர் இந்த ஒனேசிப்போர் 2 முன்னாடி பார்த்து எடுத்து போயிட்டாங்க. அந்த ஒனேசிப்போர் இந்த ஊழியனுக்காக நல்ல உதவி செய்த ஒரு வேலைக்கார, நல்ல ஒரு பணியாளனாக இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு ஊழியக்காரன், அதாவது தன்னுடைய ஊழியக்காரனுடைய பலவீனத்தில் உதவி செய்கிற ஒரு பெஸ்ட் கேரக்டராக இவர் இருந்திருக்கிறார். ஆமென். ஒனேசிப்போர் என்ற கேரக்டர் அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு ஆண்டவராண்ட ஒனேசிப்போருக்காக பவுல் வந்து இயேசுவோட ப்ரேயர் பண்ணுறாரு. ஆண்டவரே ஒனேசிப்போர் வீட்டை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க இந்த தீமோத்தேயுக்கும் சொல்கிறான். அவர் வந்து என்ன பண்ண, எனக்கு நன்மைகளை செஞ்சுருக்கானு அநேக முறை என்னை இளைப்பாற பண்ணினான். அந்த வார்த்தை சூப்பராக இருக்கலாமே. தன்னுடைய ஊழியக்காரர், தன்னுடைய மேலே இருக்கிற லீடர்ஸ் என்ன பண்ணுறவன்
இலைப்பாற நம்ம பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் என்ன அடிக்கடி இலைப்பாற பண்ணுங்கன்னா என்ன பண்ணுறீங்க, எனக்கு திரும்ப என்ன லோடை தான் தூக்கி வைக்கிறேன், நான் உங்கள் மேலே ஒரு லோடு தூக்கி வைக்கிறேன், திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் மேலே திரும்ப லோடு. ஏன் சொல்கிறேன்னா அந்த ஊழியக்காரருக்கு நம்ம என்ன பண்ணோமா, இலைப்பாற பண்ண வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த ஒனேசிபோர் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் விலங்கை குறித்தும் அவர் என்ன பண்ணல, வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். அன்னே சொல்கிறேன், அந்த என்ன விலங்குனது அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை குறித்து நான் வெட்கப்படலை. அவர் என்னதான் இருந்தாலும் என்னோட ஆவிக்குரிய தகப்பன். ஏனென்றால் நம்முடைய ஊழியத்தில் கூட ஒரு சில பேர் குறைவு படலாம், ஆனால் அந்த குறைவை குற்றப்படுத்த நம்முடைய திட்டம் அல்ல, அது தேவனுக்கு விரோதமானது. ஆமேன். அவருடைய குறைவில் உதவி செய்ய தான் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஹல்லேலூயா. பாட சொல்ல பரிசுத்தவானுடைய குறைவில் அவளுக்கு உதவி செய்யுங்கள். எனக்கும் ஊழியத்தில் ஆரம்பத்தில் இதுமாதிரி பல விதமான கரப்ஷன் சொல்லி ஒரு சில தாட்லாம் இருந்தது. ஏன்னா ஊழியக்காரெலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் யார் கேட்குறது, அதெல்லாம் நம்ம கேட்காம யார் கேட்குறது, இதெல்லாம் அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் வேதத்தை படித்த பிறகு ஆண்டவர் உணர்த்துறார், நோ மகனே நோ மகளே. ஆமேன். பரிசுத்தமான குறைவு இருக்கும், அந்த குறைவில் உதவி செய்ய தான் உங்களை அழைச்சிருக்கேன்னு சொல்கிறார். ஆமேன். உங்களுக்கு கூட சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சபையில் கூட போதுகிறவர் இருக்கலாம், வெளியே போதுகிறவர் இருக்கலாம், பல யூடியூப் சேனலில் அப்படியே நாங்கள் வந்து பேர்லாம் பயங்கரம் ரோஸ்டர், நாங்கள் ஜாமக்காரில் ஏதோ இப்போ சம்பவங்கள்லாம் அதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானவர்கள் தான். ஆமேன். பரிசுத்த குறைவில் உதவி செய்து அழைச்சிருக்காரு, அவளை குற்றப்படுத்த அழைக்கவில்லை. ஆமேன். நம்மளுக்கு தெரியும், போன என்னாகும் புஸ்தகத்தில் பார்த்தோம், கோராக என்ன பண்ணாங்க, ஊழியக்காரத்துக்கு எறும்பி வந்தாங்க, எழும்பி வந்து என்ன மோசையா அது தானே சொன்னாங்க. ஆமேன். அந்த தேவனுக்கு பகை தான். அது என்ன பண்ணாங்க, பூமி 2 பிளந்து மரணத்துக்குள்ளாக போனாங்க. மோசை அதே போல் அவங்க சகோதரிகனா ஆரோனும் மிரியாம் என்ன பண்ணாங்க, மோசை என்ன தப்பு பண்ணுற, எத்தியோப்பியா பண்ண மகளை கள்ளத்தை என்ன நீனா திரும்ப செஞ்சுக்கிட்டு நீ ஒழுங்கான். ஆண்டவர் சொல்லார், நான் அபிஷேகம் பண்ண நான் அழைத்து 2 மோசைக்கு ஊழியக்காரர் மேலே உனக்கு குற்றம், உனக்கு ஏன் பயம் இல்லாமல் போச்சு. ஆமே. அப்போ ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் மிகவும் வெளியேற பெற்றவர்கள், அவர்கள் கனத்துக்குரிய பாத்திரங்கள். ஆமேன். அதனால் இன்றைக்கி நடக்கிற நம்ம கிட்ட சொல்கிறோம், நம்ம சப்போஸ் நான் தான் சொல்கிறேன், யூடியூப் சேனல் இருந்துன்னா அது பார்க்குறதே தப்பு, உள்ளே போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க வந்துடலாமே, முற்றிலும் தவறு. நம்ம அந்த சேனலை பிளாக் பண்ணிடலாம், அந்த சேனல் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம், இல்லை அந்த சேனலை கொடுத்து ஹைட் ஃப்ரம் ஆல் வீடியோஸு கொடுத்துடலாம். அதுதான் நமக்கு நல்லது. ஏன் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் சத்தியத்தை சொல்லிட்டோமா, உன்னை என்ன பண்ண மற்ற காரணங்கள் கேட்டு ஒன்றும் பொல்யூட் பண்ணிக்காத. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணேன். அந்த வெளியே அந்த தம்ப்நெயிலே தெரிஞ்சிடும், இவ்வளோ ஊழியக்காரரை குறித்து ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டா அதை ஸ்கிப் பண்ணிட்டு பிளாக் பண்ணுற சேனலே பிளாக் பண்ணிவிடும். ஏன் ஊழியக்காரரை குறித்து சொல்கிறது வேதத்துக்கு விரோதமான, அதற்கு நான் என்ன பண்ணுறேன், நீ எதனா சொல்லிவிடு, அதை கேட்கிற பணி கர்த்தருடைய பணி தான், அது நம்முடைய பணி அல்ல. ஏனென்றால் தேவன் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமேன். அப்போ இந்த ஒனேசிபோருக்கு ஆண்டவர் இந்த பவுல் அடிக்க அநேக கிரீட்டிங்ஸ், அன்னைய பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஆண்டவரே குடும்பத்தினப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, அவர் என்ன பண்ணுங்கள், அவரை நீங்கள் ஆசீர்வதின்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளோட ஊழியக்காரர்களும் நம்மளை என்ன பண்ணுறோம், மனமாற ஆசீர்வதிக்கணும். இவங்களை என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தில் இவங்களை ரொம்ப உதவியாக இருக்க மகனே, இவங்களை ஆசீர்வதிக்கிறோம், இவங்க என்ன ஊழியத்தில் இருக்க ஆசீர்வதிக்க மன்றி அவர்களை இருதயத்தில் நம்ம அவளை கசப்பு உண்டாகிற செயலை நம்ம என்ன பண்ணுறது செய்யக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த 2 தீமோத்தேயுவில் அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆமேன். எப்படி ஒரு உத்தம குமாரன் அந்த தீமோத்தேயுக்கு எப்படி இருக்க வேண்டும், பயமில்லாமல் தைரியமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த பவுல் அடிகாரிலும் கடைசி வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அவருடைய வார்த்தை எல்லாமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமேன். நீ என்னுடைய தீமோத்தேயு குமாரன், நீ என்ன பண்ணுற, எதை விட்டு விடாலும் விட்டு விடாத, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுறத விட்டு விடாத என்று அவ்வளோ தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து விட்டார். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச். ஆமேன். நமக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கும் சரீர பிள்ளைகள் இருக்குது. நாம் அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்க்குறோம், அவன் கர்த்தருக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோம், கர்த்தரை பற்றி அறிகிற அந்த நற்பொருளை அவங்களுக்கு கொடுத்துருக்குமா. ஆமேன். கர்த்தருக்குள்ளே வளர்க்குறோமா. இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சு தான். இன்றைக்கி நம்ம எழுந்த இந்த பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம்.
இன்றைக்கி நம்முடைய அஸ்திபாரம் எதுவாக இருக்கிறது? நாம் கூட ஒருவேளை இந்த தீமை தீவில் பயந்த சுவாபமாக இருக்கலாம். பயந்த அநேக காரியங்கள் வச்சு ஆண்டவரே ஊழியம் இவ்வளோ கடினமாக இருக்கிறது, எத்தனை பாதைகள் கடினமாக இருக்கிறது ஆண்டு சொல்லிட்டு நம்ம பயந்துருக்கலாம். ஆண்டு சொல்ல பயப்படாதே, ஆமேன், அல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன்னு கர்த்தரை நீ சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தரை பார்த்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு கூட எத்தனையோ போராட்டங்களப்பா, எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா, எத்தனையோ காரியங்கள் இருந்தது தகப்பனே. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் தகப்பனே. அப்பா இயேசுவின் நாமத்தினால அப்பா இன்றைக்கி நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம் தகப்பனே. ஆமே, நீங்கள் எங்களோட கூட இருக்கிறதால எங்களுக்கு எந்த வாழ்க்கை குறித்தும் பயனில் தகப்பனே. எங்கள் ஊழியத்தில் எங்கள் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதால் அதை நாங்கள் ஜெயம் கொள்வோம்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை அந்த பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மையப்படுத்தலாமா? சியோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்ப கண்மலை. சியோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. சியோனில் எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் மலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சியோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய தேவ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை கொண்டே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இந்த வசனங்களை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறும்படியாக இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தீமோத்தேயு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க போனால் அநேக துன்புறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர் அந்த துன்பத்தை கண்டு தேவனை விட்டு தூர போகக்கூடாது என்று ஆண்டவருக்குள்ளாக அவர் நிற்க வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை வழங்கும்படியாக காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனால் அருளப்பட்ட ரட்சிப்பை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுறுத்துவதாக இந்த வசனம் காணப்படுகிறது.
இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் நம்ம சந்தித்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஜனங்களை கர்த்தருக்குள் வழி நடத்துவதிலும் பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய குடும்ப நெருங்கிய உறவுகளிலும் அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கடினமான சூழ்நிலைகள் நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரே நம்பிக்கை தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் தேவனை விட்டு போகக்கூடாது என்பது மாத்திரமே. சில நேரங்களில் நம்மளுடைய வேலை பளுக்களினால, பிஸியான டைம்னால நம் தேவனுக்கு இன்று நேரத்தை கூட ஒதுக்காதபடி நமக்குள்ளாக இருக்கின்ற அக்கினி அவிழ்ந்து போகும்படியாக கூட நாம் சில நாட்களில் தேவனை நோக்கி அவருடைய வசனத்தை தியானிக்காதபடி கூட நாம் இருந்திருக்கலாம். இந்த நாளில் இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கும் அக்கினி குறையும் போதெல்லாம் நமக்குள் இருந்து புதுபலன் பிறக்கிறது என்று. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, நமக்குள்ளே உந்து சக்தியை உண்டாக்குகின்ற பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று, அவரை நம்மை பலப்படுத்துகிறார் என்று. இப்பொழுதும் நம்முடைய ஆவியானவர் கையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் அநேக சூழ்நிலைகளை நம்ம ஆவியில் நம்ம குறைந்துபட்டவர்களாக, அக்கினியில் அமிழ்ந்து போனவர்களாக நம்ம காணப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆவியை அவர் புதுப்பிக்கிறவராக, நம்முடைய அக்கினியை அவர் புதுப்பித்து எழுப்பக்கூடியவர்களாக மீண்டும் எரிந்து, இப்பொழுது நாம் பார்த்தோம் அந்த சாம்பலை ஒதுக்கி அந்த புகை மேல் வரும் பொழுது, நெருப்பு அனல் திரைக்கும் பொழுது நம்ம மீண்டும் கொழுந்து விட்டு எரிவும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆவியார் இந்த நாளில் நம்மை பலப்படுத்துவார் என்று. இப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இப்பொழுது ஆவியானவர் தாமே நம்முடைய அக்கினியை மீண்டும் எழுப்பக்கூடிய வகையில் அவருடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மளை வைத்து இந்த நாளில் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வருவோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான அபிஷேகத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை. அம்மா தகப்பனே, எங்களை வந்து எழுப்புங்கப்பா. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஷதரபா ஓரிதரே நலபா ஷதரபதா நமக்கர ஓரிதர. ஆம் தகப்பனே, முற்றுவீராகப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருளை நாங்கள் காத்து கொள்ள எங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே அப்பா மீண்டும் எங்களை அனல் மூட்டி எழுப்புவீராக. அப்பா எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய அக்கினி அபிஷேகம் அப்பா எங்களை ஒவ்வொரு மேல மூச்சு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி 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 தகப்பனே. அப்பா எங்கள் ஆவியில மீண்டும் மணல் உள்ளவர்களாக எழுப்ப எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட நற்பொருளை ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள உம்முடைய வேத வசனம் என்ன சத்தியத்தை நாங்கள்
காத்துக்கொள்ள இந்த நாளோட சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்க ஓ ஷபா பாபா பாபா ஓலி பரபா ஷேதர பக்கரபா ஆவியானவரே அப்பா இந்த மத்தியில் இறங்குங்க ஓ ஷேரா பக்கரபா எங்கள் ஆவியில் அனலை ஊற்றுங்க ஓ ஷேரி பக்கரபா ஆவியை எழுப்புங்கப்பா அக்கினியை ஊற்றுங்கப்பா அக்கினியை ஊற்றுங்கப்பா எழும்புங்கப்பா அனல் கொண்டு எழும்புங்கப்பா நன்றி ராஜா. எங்கள் ரட்சிப்பின் நாங்கள் காத்துக்கொள்ள அப்பா, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அப்பா, வேத வசனம் என்னும் சத்தியத்தை எங்களுக்குள்ளாக நாங்கள் காத்துக்கொள்ள, எங்களுக்கு அருளப்பட்ட நற்பொருளை நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எந்த கூச்சமும் எந்த வெட்கமும் படாதபடி தைரியத்தோடு புறப்பட்டு ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பிரசங்கிப்போம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் நீர் ஊற்றிக் கொண்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஓலி பாபா 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 ஷபரபல ரபா ஷபரபரபா ஓ ஷபா பாபா அனல் கொண்டு எழுப்புகிறப்பா, அனல் பரப்பதாக அக்கினி தொடுவதாகப்பா, எங்களுக்குள்ள எழும்பு சுட்ட இருக்கட்டப்பா, எல்லா சாம்பல்களையும் நிர்மலாக்கி போடுகிறப்பா. ஓ ஷதலி தே நமஸ்காரப்பா தகடை நன்றி ராஜா. ஒரு பலத்தின் ஆவியை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி. தைரியத்தின் ஆவியை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே அப்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கருளப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்தின எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாக பிரசங்கிக்க இந்த நாளில் சுவிசேஷத்தின் வல்லமையின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு தீர்க்கதரிசன செயல்படுறோம். அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தால் நம்ம ஒன்றாக நின்று கொள்ளலாம். அவருடைய ஆவிக்குரிய தகப்பனால் நின்று கொள்ளலாம். உங்களிடத்தில் இப்போ வேதாகமத்தை எடுத்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். இதனால் இன்னைக்கு எப்படி அவர் அந்த நற்பொருளை குறித்து வாசனை காத்துக்கள் சொன்னார்களோ நம்ம வரிசையாக நின்று கொள்ளலாம். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் கொடுக்கலாம். அப்படி இல்லாத நீங்கள் ஆவிக்கிற நம்மளுடைய தகப்பன்கிட்ட நின்றுக்கலாம். இல்லை அப்படி இல்லாதன்னு ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கிட்ட பைபிளில் கொடுத்துக்கலாம். பிள்ளைகள் இருக்கிறவங்க பிள்ளைங்களை கொடுக்கலாம். நீங்கள் ஐயா மாற்றிக்கிட்ட கொடுத்துக்கலாமே. நீ இது என்ன சொல்கிறதுன்னா, எப்படி அவருக்குள்ள அந்த மரணத்தின் சூழ்நிலை எப்படி தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது அந்த நற்பொருள் என்ன பண்ண காத்துக்கொள்ளணும். தன்னோட ஆவிக்குரிய மகன் அவ்வளோ ஒரு வாஞ்சு, அவ்வளோ ஒரு தேவை. மகனே வசனத்தை மட்டும் விட்டுறாத, வசனத்தை மட்டும் விட்டுறாத, வசனம் விட்டுறாங்க. அந்த ஒரு தாகம், அந்த ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இருக்கணும். ஆமே நம்மளோட இந்த வசனத்தை படிக்கும்போது அவங்களாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். அது அவன் மரணம் பிரிய வரைக்கும் அவன் தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் அதை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு எழும்பு போகணும். வசனம் உன்னிடத்தில் ஒப்பிக்க வசனத்தை படிக்கும்போது நீ கொடுத்துடலாம். உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த சத்தியத்தை காத்துக்கொள்ள எங்களை உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை சுவிசேஷத்தை சொல்ல எங்களை தைரியப்படுத்துங்கப்பா. எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருக்கேற்ற வளர்த்து தகப்பனே உமக்கென்று பிரகாசிக்கிற ஒரு நெருப்பாக அனல் முட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொரு நீர் பயன்படுத்தணுமா செபிக்க ராஜா. இந்த நாளுக்கு எங்களை ஆசுரத்தின் நன்றி, கிருபை தந்தைகள் நன்றிப்பா. சகல துதி கனமைகள் அவங்களுக்கு சொல்லுகிறோம் ஏசுக்கு சொன்ன பிதாவே ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஷாሎም 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 ஷாሎም. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.